தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்பமும் துன்பமும் என்று அவர் எழுதிய நூலின் சாராம்சத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ராகத்வேஷம் எனப்படும் விருப்பு வெறுப்பு எனும் மனதின் இருவித நீரோட்டமே இவ்வுலகத்தை உண்மையில் உருவாக்குகிறது. கவர்ச்சியால் இனிய பொருள்களுடன் மனம் அதிகமாக பற்றுக்கொள்வதன் காரணம் அது இன்பத்தை பெறுவதால்தான். எங்கெல்லாம் இன்ப உணர்ச்சி தோன்றி நிற்கிறதோ அங்கெல்லாம் மனம் இன்பம் தரும் பொருள்களுடன் அதிகமாக ஒட்டிக்கொள்கிறது. இதுவே பற்றுதல் எனப்படுவது. இதனால் அடிமைத்தனமும் துன்பமுமே ஏற்படுகின்றன. பொருள் மறைந்தோ அழிந்தோ விடும் பொழுது மனதிற்கு சொல்ல முடியாத துன்பம் உண்டாகிறது. மனித துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் கவர்ச்சிதான். துன்பம் தரும் பொருள்களை விட்டு மனம் வெகு தொலைவிற்கு ஓடிவிடுகிறது. மனதில் வெறுப்பு உருவாகிறது. உதாரணமாக, ஒரு நாகப்பாம்பையோ வேங்கை புலியையோ அல்லது தேளையோ யாரும் விரும்புகிறதில்லை. கவர்ச்சியும் களிப்பும் துரத்தலும் துன்பமும் சேர்ந்து நிற்பவை. உலகியல் மனிதன் இவ்விரு நாசகரமான ஒழுகுகட்கும் அடிமையாகி நிற்கிறான். துரும்பை போன்று அங்கும் இங்கும் சுழற்றப்படுகிறான். இன்பத்தில் நகைக்கிறான், துன்பத்தில் அழுகிறான், இனிய பொருள்களுடன் ஒட்டிக்கொள்கிறான், மற்றவற்றை கண்டு அஞ்சி ஓடுகிறான். புலன்வழி அனுபவத்திற்கான ஆசை எல்லோருடைய மனதிலும் வேர்விட்டு இருக்கிறது. ராஜசீக மனம் ஏதாவது அனுபவங்களை பற்றிய எண்ணங்கள் இல்லாமல் ஒரு நிமிடமேனும் நிலவ முடியாத நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பல்வேறு விதமான சூக்கும அனுபவங்களை கண்டுபிடிக்கின்றனர். புதிய விஞ்ஞானவியல் திருத்தியமைக்கப்பட்ட பல அனுபவ வழிகளை தோற்றுவிப்பதில் பெருமுதவி செய்கிறது. நவீன நாகரிகம் என்பது புலன்வழி இன்பத்தின் மற்றொரு பெயரே ஆகும். ஹோட்டல்கள், சினிமாக்கள், ஆகாய விமானங்கள், ரேடியோக்கள் இவையெல்லாம் புலன்வழி இன்பங்களை அதிகப்படுத்துகின்றன. தனது நாக்கை திருப்திப்படுத்த மனிதன் புதிதான உணவு வகைகள், பானங்கள் முதலியவற்றை கண்டுபிடித்து தயார் செய்கிறான். உடைகளில் நாகரீகம் வருடா வருடம் பெரும் மாறுதலுடன் காட்சியளிக்கிறது. அதுபோலவே முடி சிங்காரிப்பதிலும் உண்மை வழியை பின்பற்றுகிறவனும் யோக அபியாசங்கள் மூலம் நிரந்தரமான புலனின்பத்தை பெற எண்ணுகிறான். ஆடம்பரமான அழகிய பிளஷர் கார்களில் சுற்றித் திரிய எண்ணுகிறான். இந்திரன் முதலிய தேவர்களுடன் கல்பக விருட்சத்தின் அடியில் இருந்து அமரத்துவத்தின் அமிர்தத்தை பருக எண்ணுகிறான். கந்தர்வ மாதர்களின் இனிய சங்கீதத்தை கேட்கவும் நடனங்களை பார்க்கவும் விரும்புகிறான். இவையெல்லாம் சூக்கும உணர்ச்சி தூண்டுதல்கள். இங்கும் பிறகுமுள்ள இத்தகைய சிற்றின்ப அனுபவங்களை ஆத்மார்த்த சாதகன் சற்றேனும் விரும்ப மாட்டான். அவன் அவற்றை கக்கலென்றோ விஷமென்றோ கருதுவான். இவ்வுலகம் கஷ்டங்கள், இன்னல்கள் நிறைந்தது. யோகி, பக்தன் அல்லது ஞானி இவர்களைத் தவிர மற்ற எல்லோரும் உலகியல் துன்பத்திற்கும் கவலைக்கும் இரையாகி நிற்கின்றனர். எங்கு விரும்பினாலும் செல்லுங்கள், எல்லாம் ஒன்றுதான். கமலாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. உயரிய இடத்தில் படுத்து உறங்கும் நேரத்தில் அவர்கள் ஒரு நாள் இரவு மணக்கோட்டைகள் கட்டிய வண்ணம் இருந்தனர். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அதை படுக்க எப்படி வசதி செய்வீர்கள் என்று கமலா கிருஷ்ணனை நோக்கி கேட்டாள். இந்த மரக்கட்டிலேயே நம் குழந்தைக்கு இடமளிப்பேன் என்றான் கிருஷ்ணன். இங்கனம் கூறிக்கொண்டே சிறிது தூரம் நகன்றான். எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றாள் கமலா. இதே கட்டிலில் அதற்கும் இடமளிப்பேன் என்று கூறினான் கிருஷ்ணன்.
இங்ஙனம் கூறிய வண்ணம் கட்டிலின் ஓரத்திற்கு ஒதுங்கினான். அருமை நாயகரே, எனக்கு 3வது குழந்தை பிறந்தால் தாங்கள் என் செய்வீர்கள் என்று மனைவி கூறியவுடன் கணவன் கிருஷ்ணன் செய்ததென்ன? கட்டிலின் ஓரத்தில் படுத்து கிடந்தவன் அறியாமல் இன்னும் சற்றே நகர்ந்து சென்று கீழே விழுந்து காலை ஒடித்து கொண்டான். அயலான் வந்து காலில் என்ன தகராறு என்று கேட்டபொழுது, எனது பொய்யான குழந்தைகளால் காலை ஒடித்து கொண்டேன் என்றானாம் கிருஷ்ணன். இதே நிலைமைதான் உலகில் உள்ள மக்களிடமும் நிலவுகிறது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பேனும் வித்து என்று திருவள்ளுவரும் தமது திருக்குறளில் கூறுகிறார். எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் என்பதே இதன் பொருளாக அமைகிறது. தீராத தொந்தரவுக்கும் மிக பெரும் அடிமைத்தனத்திற்கும் மூல காரணம் இந்த உடல்தான். இந்த உடல் கொழுப்பினாலும் சதையினாலும் பூசப்பட்ட வெறும் எலும்புக்கூடே. எல்லா துன்பத்திற்கும் மூல காரணம் பெண்தான். காம விகாரத்தின் உருவமைப்பே அவள். அவளை திருப்தி செய்வதற்காகவே நீங்கள் பற்பல தீமையான காரியங்களை செய்கிறீர்கள். இந்த செய்கைகளின் பலனை நீங்களே அனுபவிக்க வேண்டும். எனவே கஷ்டப்படுகிறீர்கள். தோன்றி அழியும் சூத்திர பாவையாம் பெண்களின் உடல்களில் இருந்து அனுபவிக்க வேண்டிய இன்பம்தான் என்ன? பெண்ணிடம் பார்க்கும் அழகு அகத்தில் உள்ள ஆத்மனிலிருந்து தோன்றுவதாகும். 7 நாள் பிணிக்குப் பிறகு ஒரு பெண்ணின் கண்கள், முகம், உடலின் நிலையை நன்கு நோக்குங்கள். இந்த அழகு எங்கே சென்றது? வயதான மாதின் சுருங்கின முகத்தை பாருங்கள். சதை, இரத்தம், எலும்பு, வேர்வை முதலியவனவாக இந்த உடலை பலவாக ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் மிகச் சுருங்கிய நேரத்திற்குள் பெண்கள் மீதுள்ள மோகம் பறந்து ஓடிவிடும். பெண்ணிடம் உள்ள பற்றுதல், புத்தி, முக்தி, நல்லொழுக்கச் செய்கை எல்லாவற்றையும் நாசம் செய்து இதயச் சுளுக்கை ஏற்படுத்துகிறது. எல்லா சிற்றின்ப அனுபவங்களுக்கும் மூல காரணமான பெண்ணாசை ஒடிந்தால் மனத்தை அடிப்படையாக கொண்ட எல்லா உலகத் தலைகளும் தானாகவே மறைந்துவிடும். புலன்வழி பொருள்களின் முன் சக்தி வாய்ந்த விஷமும் விஷமாகாது. விஷம் ஒரு உடலைத்தான் அடிக்கிறது. ஆனால் பெண்ணாசை அடுத்த பல பிறவிகளில் உள்ள பல சரீரங்களை கெடுத்து விடுகிறது. அற்ப விஷயங்களின் திருப்திக்காக ஏற்பட்டதல்ல இந்த உடல். இங்கு கடும் தவம் இயற்றவும் பிறகு எல்லையில்லா இன்பத்தை பருகவும் வேண்டி அது ஏற்படுத்தப்பட்டது. மனித வாழ்க்கையின் லட்சியமான பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கான கருவியே அது. சம்சார சாகரத்தை கடந்து அக்கரை செல்வதற்கு உரிய ஓடமே அது. பெரும் துன்பங்களின் உற்பத்திக்கான இடமே இந்த உடல். இது அழுக்கு நிறைந்தது. இது அவமதிப்பையும் கண்டனத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது. ஒரு நிமிட முன்னறிவிப்புமின்றி அது மறைந்து விடுகிறது. பிணி, நலிவு, மூப்புக்கு அது இலக்காகிறது. ஆதலால் நித்தியனும் பரிசுத்தனும் சர்வ வியாபியுமான ஆத்மனையே நினையுங்கள். நிகழ்காலத்தில் மட்டுமே தூல சரீரம் தோன்றி நிற்கிறது. சென்ற காலத்திலும் வருங்காலத்திலும் இல்லாத ஒரு பொருள் நிகழ்காலத்திலும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். தெளிந்த புத்தியுடன் இந்த விஷயத்தை நீங்கள் நன்கு ஆராய்ந்தால் உலகத்தின் அத்யந்த அபாவத்தை காண்பீர்கள். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.